மிருகத்தனமான தாக்குதல்கள்ல 100 கிடையாது 200 கிடையாது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தாக்கப்பட்டிருந்தாங்க. அதுல அவங்க கண்ணீர் புகை குண்டு இந்த பெல்லட் கன்ஸ் சொல்லுவாங்க, அது சின்ன சின்ன குண்டுகளா வரும் உங்களுக்கு. அதுல பல பேருடைய கண்கள் இழந்திருக்கு, கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மின்சாரத்தை ஷாக் கொடுக்கிற அளவுக்கு அந்த ஒரு இது வச்சு அதையே பயன்படுத்தி இருக்கிறாங்க. மிருகத்தனமான தாக்குதல் நடத்திருக்காங்க. அதற்கு பின்பும் நான் எங்களுடைய கோரிக்கைகள், முக்கியமான அந்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற வரைக்கும் நான் எங்களுடைய இந்த அறவழி போராட்டம் தொடரும் சொல்லிட்டு இன்னைக்கு நிக்கிறாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், டெல்லி மாத்திரம் கிடையாது, மகாராஷ்டிரா மாத்திரம் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இளைஞர்கள். இது அரசியல் இயக்கம் கிடையாது. அரசியல் பொதுவா அரசியலையும் இதையும் அவங்க நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க இளைஞர்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நிறைய எதிர்கட்சிகள் இது மாதிரி விஷயங்களுக்கு தலையிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தில் சில நாட்கள் 50,000க்கு மேல இன்னைக்கு கூடினாங்க, இளைஞர்கள் கூடினாங்க. அவங்க என்னன்னா நாங்க அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. எங்களுக்கு என்னன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதுல ஒரு சீர்திருத்தம் வேணும். உங்களுக்கு இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு சாதாரண வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறினா இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் இன்னைக்கு நீட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பல்வேறு இந்த போட்டி தேர்வுகளை பொறுத்திருக்கேன் வினாத்தாள் கசிவு முதற்கொண்டு பல சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை, இந்த சீர்கேட்டுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். 2வது, இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக் அவருடைய விருப்பப்படி எந்த நிபந்தனையும் இல்லாம அவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு இது. 3வது, இந்த வினாத்தாள் கசிவு, குறிப்பா நீட் வினாத்தாள் கசிவினால 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு தலா 1 கோடி நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 முக்கிய கோரிக்கைகளை இன்னைக்கு நம்முடைய கரப்பாம்பூச்சி இயக்கம் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இது கரப்பாம்பூச்சி இயக்கம் மாத்திரம் கிடையாது, நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை இது அரசியல் கிடையாது. நான் இன்னைக்கு வந்திருக்கிற மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நான் இங்க வந்தது தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், இந்திய மாணவர்கள், இந்திய இளைஞர்களுக்கு ஒரு விடிவு வரணுங்கிறதுக்காக இங்க நான் வந்திருக்கிறாரு. இதே கருத்து தான் நம்ம மேடையில அவர் அபிஜித் கிட்ட பேசும்போது இதே கருத்தை நான் சொன்னேன். நான் மதிமுக இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த இளைஞர்களுடைய கோரிக்கை, இந்த மாணவர்களுடைய கோரிக்கை குரலா நான் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பு நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம பயணிப்போம், தொடர்ந்து நம்ம செயல்படுங்க. நீங்க அதாவது கரப்பாம்பூச்சிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க. அதாவது டைனாசர்கள் அழிச்ச அந்த அஸ்ட்ராய்டுகள் அது கூட அழிக்க முடியல. நீங்க ரேடியோ ஆக்டிவ் ஒரு நியூக்ளியர் குண்டு கூட போட்டா கூட கரப்பாம்பூச்சி அழியாது. நீங்க மழை இன்னைக்கு சூரியன் பல இது இருக்கு. இன்னைக்கு உண்ணாவது பல பேர் இன்னைக்கு காயப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த மேடை முன்னாடி நூற்றுக்கணக்கான காயப்பட்ட மாணவர் இளைஞர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க லத்தி சார்ஜ், இந்த போலீஸ் அப்ரஷன், இது ஒன்னும் நீங்க மாணவர் இளைஞர்கள் தடுக்க முடியாதுங்க. அரசாங்கம் இதுக்கு உடனடியாக உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பிரஜையா தமிழ்நாட்டிற்கு கூறலாம் நான் இங்க சொல்றேன். அதாவது இதுல அது நீட்டுங்கிறது நம்ம வேண்டான்னு சொல்றோம். இது நீட் மாத்திரம் கிடையாது. நீட் அந்த தேர்வில் நடக்கிற குளறுபடிகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு அது மாத்திரம் கிடையாது. போட்டி தேர்வுகள், இதுல பல போட்டி தேர்வுகள் நீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க நடத்துற தேர்தல் எல்லாத்திலையும் முறைகேடுகள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷம் 150 முறைகேடுகள் மேல் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் வேணும், சீர்திருத்தம் வேணும்னு சொல்றாங்க. அவங்க அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றாந்தார் மனப்பயன்மணியா இருக்கு. இது அரசியல பாக்குறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகளோட சதின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற மேடையில் இருக்கவங்க சரி, இந்த மேடைக்கு முன்னாடி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் எந்த அரசியல் இயக்கத்தை சாராதவர்கள் அவங்க. நான் பேசிட்டு இருக்க பல மாணவர்கள் சின்ன பசங்க, 18 வயசு பசங்க, 20 வயசு பசங்க, அவங்க எந்த இதுக்கு என்ன பார்த்து எம்பின்னு தெரிஞ்ச உடனே ஐயா நீங்க எனக்கு ஆங்கிலத்துல பேசுறேன்னா ஆங்கிலம் தெரிஞ்ச அந்த மாணவர்கள் எங்கிட்ட பேசும்போது ஐயா நீங்க பார்லிமெண்ட்ல இன்னார்கிட்ட பேச முடியுமா, இந்த மந்திரிகிட்ட பேச முடியாது, ஒரு கள்ளம் கபடம் இல்லாம இது எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எங்களை போன்ற ஏழை மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்த அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க சொன்னாங்க. அவங்க நேற்று காவல்துறையுடைய மிருகத்தனமான தாக்குதல்கள் மாணவர்களை தாக்கியிருக்காங்க, இளைஞர்களை தாக்கிறாங்க. நான் ஒன்னு சொல்ற காவல்துறை மாத்திரம் கிடையாது, காக்கி சட்டை போட்ட RSS குண்டர்கள் கலந்துருக்கிறாங்க. RSS குண்டர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன் நான்.
காவல்துறை நடவடிக்கை சொல்ல காவல்துறை மாத்திரம் கிடையாது, RSS குண்டர்கள் நேற்று தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க இதுக்கு பொறுப்பு யார் ஏற்கணும்? டெல்லி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, அமித்ஷாவுடைய பொறுப்புல இருக்கு. இதற்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாட்டுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா இது டெல்லியில மாத்திரம் கிடையாது, பாம்பேல, கல்கத்தால, பெங்களூர்ல, சென்னையில, தமிழ்நாட்டிற்கு அத்தனை நகரங்களையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் அத்தனை இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு பாதிக்கிற ஒரு விஷயம். நம்ம இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெல்லியில் மாத்திரம் சொல்லக்கூடாது, இந்தியா முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஒரு நெருப்பை அவங்க ஏத்திருக்கிறாங்க. இது அரசியல்வாதிகள் அரசியல் இயக்கங்கள் சொல்லும்போது யாரும் அதை நம்பல. ஆனா இன்னைக்கு ஒரு சிஜேபிங்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு எடுத்திருக்கு, இதை நம்புறாங்க, எல்லாரும் நம்புறாங்க. அரசியல் சாராத ஒரு இயக்கம், இது அரசியல் சாராத ஒரு போராட்டம். இது கண்டிப்பா தமிழ்நாடு, இந்தியாவில் அத்தனை மாநிலங்களுக்கு பதிலளிக்கணும் என்னுடைய விருப்பம். இது என்னன்னா யாருனே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான விஷயம், எனக்கு உனக்குன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லா வீட்டு பிள்ளைங்க, ஏழை வீட்டு பிள்ளைங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காண்டி நம்ம எல்லாரும் போராடுறோம். அதுதான் இங்க நோக்கமே தவிர எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. அப்படியே நான் பாக்குறேன். முன்னாடி இன்னைக்கு மேடையில் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் வந்திருந்தாங்க பேசுறதுக்கு முன்னாடி. அபிஜித் பிப்கே அவருடைய உண்ணாவிரதம் தான் கிட்டத்தட்ட பல 3 வாரம் போராட்டம் இருக்காரு. அவருக்கு உடல் நலிவிருந்து இருக்கிறாரு. அவங்க ஒரு மரியாதை நிமித்தம் அந்த அரசியல் கட்சிக்காரங்க மேடை கூட்டு வந்திருக்காங்க. மைக்க புடுங்கி அந்த 5 அரசியல்வாதிகளும் பேசியிருக்காங்க. இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இது போன்றவங்களுக்கும் வித்தியாசமே தவிர அரசியல்வாதிகள் இன்னைக்கு அரசியல்வாதியே இருப்பாங்க. அது டிஎன்ஏ சில பேர் விதிவிலக்கு. நான் பார்த்த வரைக்கும் பல ஐயா நல்லகன் ஒரு விதிவிலக்கா இருந்தார்.